மயிலவை கூட்டிகிட்டு இந்த வீக்கெண்ட் நாங்கள் ஒரு சூப்பரான சன்செட் பார்க்குறதுக்கு போனோம். ஸோ அது வந்து பெங்களூரில் கொஞ்சம் சிக்கபலாப்பூர் அதெல்லாம் தாண்டி இருக்கிற வட்டத ஹொசஹள்ளி அப்படின்னு ஒரு லேக்கு. இப்போ காமிச்சிட்ருக்கிற லேக் இது இல்லைங்க, இது வந்து அந்த வழியாக போகிறதுக்கு இது அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு பெரிய லேக்கு. பட் நாங்கள் சன்செட் பார்க்க போனதுனால ஈவினிங்கில் அப்படியே சன்செட் ஆகிற டைமில் அவ்வளோ எதமாக இருந்தது. இன்னும் பெங்களூரில் வந்து வெயில் வரலைங்க, அதனால் வெதர் வந்து பார்க்க தான் சூரியன் சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப சில்லுன்னு தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பாட்டுக்கு அப்படியே போகணும். பாருங்களேன், இது வந்து ஏதோ ஒரு தனுஷ்கோடி வைப்ஸ் கொடுக்குது எனக்கு. அஃப்கோர்ஸ் தனுஷ்கோடிக்கு போயிருக்கிறவங்கலாம் என்னை வாயிலே மிதிப்பீங்க. பட் தென் எங்களுக்கு லோக்கலில் இருக்கிற தனுஷ்கோடின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ இங்கே அப்படியே அந்த மரத்துக்கு நடுவில் சூரிய கதிரெல்லாம் பார்த்து அந்த தண்ணி வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலங்க. பட் நேரில் அது பக்கத்தில் நிற்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் வந்தது. எனக்கு ஹைட்ரோஃபோபியாலாம் இல்லை, ஆனால் வந்துச்சு. ஸோ ஆந்தவே அப்படியே போகும்போது இங்கே பார்த்தா லேக்கு பக்கத்தில் இன்னொரு சைடில் குட்டியாக ஏதோ ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. இதுதான் நிறுத்த வேண்டிய இடமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் இது இல்லைப்பா அந்த சைடு போகணும் அப்படின்னு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே க்ராஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த வட்டத ஹொசஹள்ளி லேக்குக்கு நாங்கள் வந்து முன்னாடியே வந்திருக்கோம் ஒரு 1 இயர் பேக் அப்படியெல்லாம். பட் அப்போல்லாம் பயங்கர டெசர்ட்டடாக இருக்கும். அந்த இடத்துல வண்டி நிறுத்தவே பயமாக இருக்கும். இதுதாங்க அந்த லேக்கு, இதுதான் அந்த சன்னு. இவர் செட் ஆகிறதுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த வட்டத ஹொசஹள்ளி லேக்கில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் சாட் கடை இருக்குது, சுகர் கேன் ஜூஸ் கடை இருக்குது, அதுக்கப்புறமா இளநீர் கடை இருக்குது. அண்ட் இதோ பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி போட்டிங் விடுறாங்க உங்களுக்கு, ரோபோட், ஜெட் போட்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு பெடல் போட், இது எல்லாமே இருக்குது. ஸோ பெங்களூரில் வீக்கெண்ட் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேக்கை போய் ஒரு எட்டு பாருங்கள். சன்ரைஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் இன்னும் அங்கே பார்க்கல. பட் சன்செட் வேறு லெவல் சூப்பராக இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்டத்தட்ட அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். நடுவில் இந்த நிப்பட் மசாலாவும் வாங்கி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே நான் வந்து கார் வாங்கினது உங்ககிட்ட இன்னும் சொல்லலைடா, புது கார் வாங்கியிருக்கேன். கார் பற்றின வீடியோ, கார் பற்றின டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடுறேன், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ இது தாங்க நம்ம சன்செட். அப்படியே நான் அதை ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். பட் அந்த சன்செட்டை பொறுமையாக வெயிட் பண்ணி லைஃப்பை ஸ்லோ டவுன் பண்ணி பார்க்கும்போது இப்படி தானே வாழணும் லைஃப்பை. ஒரு சன்ரைஸும் சன்செட்டையும் பார்த்துட்டு பொறுமையாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழணும்ல அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வந்தது. அண்ட் அன்றைக்கி அந்த சன்செட்டை பார்க்குற கொடுப்பனை எனக்கு இருந்ததுன்னு நினச்சி நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஸோ அப்பப்போ உங்களுக்கு மைண்டை டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நான் இந்த மாதிரி எங்கேயாவது நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போங்க. நாங்கள் இந்த பக்கம் சன்செட் ஆனோடனே அந்த பக்கம் 3 ரைஸை பார்த்துட்டு அப்படியே டட்ட பாய் சொல்லிட்டு 3 ஃபாலோ பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். ஸோ until we meet again, see you, bye bye, take care.